திதி திவசம் கொடுக்குறப்ப காவி வேஷ்டி அணியலாமா? கூடாது. துறவுக்கு அடையாளம் தான் காவி வேஷ்டி. குடும்பஸ்தன் காவி வேஷ்டியை கட்டக்கூடாது. அப்படி கட்டுறதா இருந்தால் அவன் இல்லறத்துறவியாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே துறவரத்தை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும், விரும்புகிறவனாக இருக்க வேண்டும். கடமைக்கு குடும்பம் நடத்தணும். ஆனால் அவனோட எண்ணெல்லாம் நினப்பெல்லாம் இறை சார்ந்ததாக இருக்கும், துறவு சார்ந்ததாக இருக்கணும். அப்படியேப்பட்டவன் தான் இந்த காவி வேஷ்டியை கட்டணும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ஒரு காரண கருத்தாக இருக்குது. இந்தந்த கலர் கொண்டவங்க இந்த வேஷ்டியை வந்து உடைகளை வந்து இவங்க தான் கட்டணும்னு இருக்குது. அந்த வகையில் திதி தவசம் சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு மூத்தோர்களுக்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்போது காவி வேஷ்டி கட்டக்கூடாது. காவி கட்டினவங்க, அதாவது சன்னியாசிங்கள்லாம் திதி தவசம் கொடுக்கவே கூடாதுங்கிறது தான் விதி அமைப்பு. எந்த சன்னியாசியும் தவசம் கொடுக்கக்கூடாது. காவி கட்டினவங்க சன்னியாசி மாதிரியான பாவலா பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணுன்னா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அன்றைக்காச்சும் கொடுக்கக்கூடாது. காவி வேஷ்டி கட்டக்கூடாது. காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கொடுக்கப்படுகின்ற அந்த திதியும் தவசம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ எதுக்கு எந்தெந்த கலர் வேஷ்டி கட்டலாம்? பொதுவாக எல்லாருமே வெள்ளை வேஷ்டி கட்டுறது தான் நல்லது. வெள்ளை கலரில் இருக்கிற வேஷ்டி எல்லா துறையில் இருக்கிறவனும் கட்டிக்கலாம். சாதாரண ஆளுங்க கட்டிக்கலாம். கொஞ்சம் நான் டீசெண்டாக இருக்கிறேன், கொஞ்சம் மதிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு நினப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெள்ளை வேஷ்டி கட்டிக்கலாம். சமூகத்தில் அந்தஸ்தில் இருக்கிறவங்க வெள்ளை வேஷ்டி கட்டலாம். அப்புறம் ஆன்மீக அந்தஸ்தில் இருக்கிறவங்க வெள்ளை வேஷ்டி கட்டலாம். அதாவது வாத்தியார், புரோகிதர், உபன்யாசி எல்லாருமே வந்து வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும். வெள்ளை வேஷ்டி அந்த ஜோசியர் அவங்க எல்லாமே என்ன கட்டணும்? வெள்ளை வேஷ்டி தான் கட்டணும். காவியெல்லாம் கட்டக்கூடாது. இன்றைக்கி கூட நான் காவி தான் போட்டு வந்திருக்கிறேன். வேஷ்டி ஜட்டியும் காவியாக தான் இருக்குது. ஆக அந்த வெள்ளை கலர் வேஷ்டி கட்டுறவங்க வந்து கொஞ்சம் மதிப்பானவங்கன்னு அர்த்தம். அதுதான். நம்ம எல்லாரும் கட்டிக்கலாம். எவனும் நமக்கு மதிப்பு தரலனாலும் பரவாயில்ல, நம்மளே வெள்ளை வேஷ்டி கட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் தூய்மைக்கு அடையாளம், பவித்திரத்துக்கு அடையாளமானது. அதனால் அந்த மாதிரி வெள்ளை வேஷ்டி கட்டி தான் நம்ம சாமி கும்பிட போகணும். அப்புறம் வந்து டெத்துக்குன்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் போகும்போது அஞ்சலி செலுத்த வேண்டிய காலகட்டத்திலலாம் வெள்ளை வேஷ்டியாக தான் அதாவது அமைதியான இடம், தூய்மையான இடங்கள், அப்புறம் அந்த தெய்வீகமான இடங்கள், பித்ருக்களுக்கு இது செய்யும்போது, அஞ்சலி செய்யும்போது, இறப்பு நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் செய்யும்போது எல்லாம் வெள்ளை அணிகிறது தான் பாரம்பரியமான வழக்கம். சமீபத்தில் அதுக்கு கருப்பு வந்து துக்கத்துக்கு அடையாளமாக வச்சுக்கிறாங்க. அது இருக்கட்டும். இதுதான் வெள்ளை வேஷ்டி தான் எல்லாருமே கட்டணும். சமூக அந்தஸ்து, அரசியல், ஆன்மீகம், அப்புறம் எதாக இருந்தாலும், பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் வேஷ்டின்னு ஒன்று கட்டணுன்னா வெள்ளை வேஷ்டி கட்டுறது தான் நல்லதாக இருக்கும். வேறு சில வேஷ்டிலாம் இருக்குது. கருப்பு வேஷ்டி கட்டுறாங்கன்னா அதெல்லாம் வந்து துர்தேவதைகளை, காளி போன்ற அதர்வன தேவதைகள் எல்லாம் வணங்குறவங்க, கருப்பு சாமின்னு சொல்லக்கூடிய தேவதைகளை, அல்லது ஐயப்பனுடைய முன்னிய அவதாரங்களில் முக்கியமாக வந்து சாஸ்தா போன்ற அவதாரங்களுக்கெல்லாம் வந்து கருப்பு வேஷ்டி கட்டுறதுலாம் நல்லது. ஆனால் இப்போ இருக்கிற ஐயப்பனை வந்து நீல வேஷ்டி கட்டி தான் வழிபடணும். ஐயப்பனுக்கு வந்து நீல வேஷ்டி தான் உகந்ததாக இருக்கும். ஆனாலும் இப்போ ஒரு 6 அவதாரத்தில் இதுவும் ஒன்றுன்றதுனால பழைய அவதாரத்துக்கு கருப்பும் கட்டுறாங்க. ஆனால் ஐயப்பனை வணங்கும்போது காவியெல்லாம் கட்டுறது அவ்வளோ உசந்தது கிடையாது. கருப்பு அல்லது நீலந்தான் பெரும்பாலும் கட்டணும் அப்படின்றது. அப்புறம் வந்து இந்த மெரூன் கலர் வேஷ்டி கட்டுவாங்க. அந்த மெரூன் கலர் வேஷ்டி வந்து சமையல் துறையில் இருக்கிறவங்க கட்டலாம். அது ஆன்மீக துறையில் யார் கட்டலாம் அப்படின்னாக்கா, அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, குங்குமத்தை வச்சு அர்ச்சனை செய்யக்கூடிய அம்மன் வழிபாடு செய்கிறவங்க, அவங்களாம் வந்து மெரூன் கலர் வேஷ்டியை கட்டலாம். மெரூன் கலர் ரத்த சிகப்பு கலரில் இருக்கணும். டார்க் ரெட்டு மெரூன் கலராக இருக்கக்கூடியது. அந்த வேஷ்டியை வந்து அவங்க கட்டலாம். பச்சை கலர் வேஷ்டி வந்து இப்போ விவசாயிகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த முந்தியெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ விவசாயிகள் கட்டுறாங்க. வைத்தியர்கள் பச்சை கலர் வேஷ்டி கட்டணும். மூலிகையை கையில் எடுக்கிறவங்க வைத்தியர்கள் பச்சை கலர் வேஷ்டி கட்டணும். அதாவது முக்கியமாக சித்த வைத்தியர்கள், அப்புறம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்திய வைத்திய முறைகளில் இருக்கிறவங்களாம் அது புதனோட ஆதிக்கமாக இருக்கும். அதனால் பச்சை கலர் வேஷ்டி கட்டுறது நல்லது.
மற்றவங்கெல்லாம் விதவிதமாக நமக்கு அப்போல்லாம் வந்து சிமெண்ட் கலர்லலாம் வேஷ்டி இருக்குது, வேறு விதவிதமான கலர்லலாம் வேஷ்டி கட்டுறாங்க. அதெல்லாம் ஃபேன்சியில் சேர்ந்துக்கும். ஆனால் காவி வந்து எல்லாருமே தொடாதீங்க. தொட்டால் அது வந்து குடும்பத்துக்கு ஆகாதுன்னு கூட வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, துறவு தரும், ஆசையை குறைக்கும், ஞானத்தை கொடுக்கும். காவி கட்டினா ஞானத்தை கொடுக்கும். ஞானம் வந்ததுனாக்கா மாயை விலகும். மாயை விலகணுன்னா ஆசை குறையும். அதெல்லாம் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் காவி கட்ட யாரும் அலோவ் பண்ண மாட்றாங்க குடும்பங்களெல்லாம். அதனால் காவியை வந்து குறைஞ்சபட்சம் சாதாரண பக்தர்கள்லாம் கட்டாது. மற்ற கலர் ஏதோ கட்டிகிட்டு போகிறோங்க. அது எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்கணும்னா வெள்ளை கலர் வேஷ்டி தான் நல்லது. எல்லாரும் வெள்ளை கலர் வேஷ்டி கட்டுங்க, அதுதான் நல்லது. காவி வேஷ்டி கட்டிட்டு முக்கியமாக நீங்கள் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது, திதி கொடுக்கும்போது காவி வேஷ்டி கட்டுறது கூடவே கூடாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.